வாங்க எங்க வாங்க எப்படி மக்களே மக்களே நல்லா பாத்துடுங்க. இதுதான் சோறு திங்க போகணும் கூட்டிட்டு வந்துச்சு. இப்ப இது என்ன தெரியுமா சொல்லுது, சோறு திங்கிறதுக்கு நான் வரமாட்டேன், எனக்கு கேவலமா இருக்கு, ஏன்னா வீடியோ எடுக்கல அதனால. இப்ப வாங்கப்பா, ஏன் சோறு திங்கிறதுக்கு கேவலப்படக்கூடாது, சோறு திங்கிறதுக்கு கேவலப்படக்கூடாது தானப்பா. கேவலமே படாதீங்க மக்களே. ஆமா மக்களே, தேவை ஒரு வாய் சோறு. ஆமா, நாங்க இப்ப எங்க போறோம்னா சூரசம்காரம் முடிஞ்சாச்சு. அங்க எல்லாரும் கியூல நிக்காங்க, ரொம்ப கூட்டமா இருக்கு. நாங்க வீட்டுக்கு போய் குட்டிஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு சோறு வாங்கி திங்க போறோம். கோயில் சோறு திங்கிறதுக்கு கொடுத்து வைப்பு இருக்கணும். அதனால நாமளும் எந்த கோயில விட மாட்டேன், எல்லா கோயிலும் போய் நான் ஒரு பிடி சோறா சாப்பிடுவேன். உண்மையே சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் மக்களே, என்னன்னா ஒரு கோயில்ல வந்து சாப்பாடு கொடுக்காங்க, அந்த இடத்துல சாப்பிடறதுக்கு போகணும்னாலும் சரி, நமக்கு கிடைக்கணும்னு நினைச்சா மட்டும்தான், கடவுள் நினைச்சாதான் கிடைக்கும். பாத்தீங்களா, இதுக்குதான் நான் அவியல வந்து பேச விட மாட்டேன், ஏன்னா ரொம்ப லெந்தா போவோம். சரியா, பாத்தீங்களா சோறு திங்க இடத்துக்கிட்ட வந்துட்டேன். எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க, அப்படியே பாருங்க கியூ எங்க வர நிக்க. பாத்தீங்களா, இவ்வளோ கூட்டத்தையும் தாண்டி சாப்பிடணும் மக்களே. சாப்பிட்டு வரேன் மக்களே. ஓகே மக்களை, போன காரியம் வெற்றிகரமாக நடந்து விட்டது. என்னன்னு பார்த்துடுங்க, சோறு வாங்கியாச்சு. அண்ணி காடிங்க பாத்தீங்களா, அவ என்னடா 2 தட்டு வச்சிருக்காங்களேன்னு பாக்காதுங்க. ஒரு தட்டு வந்து என் வீட்டுக்காரரோடது, ஒரு பையனை யாரோ தொலைச்சி விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு குட்டி பையனை. அவன் அழுதுட்டே ஓடி வந்தானா, அவனை கொண்டு கோயிலில் ஒப்படைச்சு அலௌன்ஸ் பண்ண சொல்லலான்ட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் அவங்க சாப்பாடு அண்ணி வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, சாம்பார் சாதம், சாம்பார், சோறு, ரசம், அப்புறம் வந்து நார்த்தங்காய் ஊறுகாய். வீட்டுக்கு போனதும் ஒரு கட்டிட வேண்டியதான். கோயில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீங்களும் இந்த மாதிரி கோயிலெல்லாம் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு ஓகே, டாடா பாய். வாயெல்லாம் கை தூக்க முடியாது, சரியா? இவருங்க